சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது. அடுத்தபடியாக அந்த விருதினை வழங்குவதற்காக would like to call Tenishwar sir. Kindly join us on stage. சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது யாருக்குன்றதை பார்த்தலாமா சார்? சிறந்த நகைச்சுவை நடிகர் 2024. ரகளையான நண்பன் என இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து உருவம் வரைய அதற்கு உயிர் கொடுத்தார் பாலசரவணன். உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க எப்பவும் அசிங்கமா திட்டுகிறது தானே என அன்பின் பக்கமே சேம் சைட் கோல் போடுவதாகட்டும், பேட்டுக்கு பதிலா வழக்கமாற கொடுத்தா பிச்சையாவது கூட்டிட்டு இருப்பார்ல பாவம் என கெத்துக்கு லந்தை கொடுப்பதாகட்டும், பாலசரவணன் தோன்றும் காட்சிகளில் எல்லாம் அதிர்ந்தன திரையரங்குகள். முட்டாள் மச்சானாக இங்க நான் தான் கிங்கு படத்தில் தம்பி ராமையாவுடன் இவர் அமைத்த கூட்டணி திரையரங்கில் சிரிப்பு ராஜாங்கம் நடத்தியது. அவன் உனக்கு தம்பி, நாங்க தம்பி மாதிரி என ஓர் இனத்தின் பல நூற்றாண்டு கால பரிதவிப்பை ஒற்றை வசனத்தில் அவர் கடத்த, அதுவரை சிரித்து புறையேறிய மனங்களில் வலியும் குற்ற உணர்ச்சியும் எட்டி பார்த்தன. என்ன சொல்ல போனா என் தம்பி மாதிரி ஒன்னு தம்பின்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அது என்ன தம்பி மாதிரி? இந்த மாதிரி தான் இங்க பிரச்சனையே. நகைப்பையும் நன்னெறியையும் ஒரு சேர கதைத்த பாலசரவணனின் நடிப்பு 2 பனை மர உயரம். இவரை 2024ஆம் ஆண்டின் சிறந்த நகைச்சுவை நடிகராக பாராட்டி கௌரவிக்கிறது ஆனந்த விகடன். சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது பாலசரவணன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஆக்சுவலி விஜய் மனசுலயும் என் மனசுலயும் நல்லா அப்படின்னு கத்தன போல இருக்கு சார். பிகாஸ் திஸ் வின் இஸ் சோ பர்சனல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு பாலசரவணனுக்காக. சார் சொல்லுங்க சார். பாலசரவணனுடைய அந்த ஹியூமர் சென்ஸு, அந்த கேரக்டரைசேஷனுடைய அவர் பண்ணிக்கிற அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய தடவை அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அது எஸ்பெஷலி இப்போ லப்பர் பந்தில் வந்து இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவருடைய நடிப்பு. வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கணும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நான் உங்கள் கையில் வாங்கினது பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது சார். ஏன்னா எந்த படம் வந்தாலும் நல்லா இருக்கும்போது முதல் கால் சார்ட்டேருந்து வரும். எனக்கு ரொம்ப பர்சனலாக இருக்குது சார் உங்கள் கையிலேருந்து வாங்கினது. ரொம்ப நன்றி சார். லவ் யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். அந்த அண்ணன் அடித்தா 2 தென்னை மரம் உயரத்துக்கு போகிறா 6 அப்படின்னு சொல்லுவேன். இப்போ 2 தென்னை மரம்லாம் இல்லை, ஒரு 2000 தென்னை மரம் உயரத்துக்கு இருக்கு என்னுடைய மகிழ்ச்சி. அவ்வளோ ஒரு மாபெரும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆர்சிபிக்கு 18னா எனக்கு 13 வருஷம் ஆச்சு. இந்த விருது வாங்கணும் ரொம்ப ஆசை. அது இன்றைக்கி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சிக்கு, இந்த மேடைக்கு, இந்த விருதுக்கு முழு முதற் காரணமான எங்கள் இயக்குனர் ஐயா தமிழரசன் பச்சைமுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா, இதை சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட நான் வயசுக்கு மூத்தவன் தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு தம்பி மாதிரிலாம் இல்லை, தம்பியே தான். நீங்கள் எனக்கு அண்ணன் மாதிரிலாம் இல்லை, அண்ணனே தான். ரொம்ப பெரிய ஒரு கெரியர் லிஃப்ட்டு. அதாவது ஒரு படம் ஒரு 10 படத்துக்கு சமமாக கொடுத்தார் எனக்கு. நகைச்சுவையோடு சேர்த்து அந்த மிக முக்கியமான வசனங்கள். எனக்கு ஏகப்பட்ட எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் நான் யாரையுமே எஸ்சியாக பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தெரியுது. நீலாம் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன்ற ஒரு மிக முக்கியமான அரசியலை பேசுகிற வசனத்தை அது எனக்கு கொடுத்தாரு. எனக்கு வந்து இது இந்த மொத்த வாழ்க்கைக்குமே ஒரு மொத்த இந்த கெரியருக்குமே ஒரு முக்கியமான வசனம் அது. அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அதுக்கு
அதே மாதிரி இங்கே நான் தான் கிங்கு. இந்த நொடிக்கு சொல்கிறேன், மொத்தமாக சொல்லலை, ஏதாவது கலாய்ச்சிடாத மச்சான். இந்த நொடிக்கு நான் தான் கிங்கு மாதிரி ஃபீல் ஆகுது. கிங்காக ஃபீல் ஆகணும். நன்றி மச்சான். அதுக்கு இயக்குனர் இங்கே நான் தான் கிங்கு இயக்குனர் ஆனந்த் நாராயணன் பிரதருக்கு ரொம்ப நன்றி. என்னோடய கேரக்டர் ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி நீ நிறைய மெனக்கெட்டீங்க, நிறைய ஃப்ரீடம் கொடுத்தீங்க, கூடவே இருந்த அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா வர்றதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. எப்போவுமே வந்து நமக்கெல்லாம் வந்து முதல் படங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த முதல் படத்தில் குட்டி புலியில் வாய்ப்பு கொடுத்த முத்தையாண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இது எல்லாம் ஆரம்பமாகும்போது ஸ்கூல் படிப்போம், அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து ஸ்கூல் படிப்போம், காலேஜ் படிப்போம், அப்புறம் வந்து சினிமாவுக்கு வருவோம். ஐ மீன் உழைப்போம், அவங்க ப்ரொஃபஷனை தேடி போவோம். நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறமும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் படித்தேன். கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் அப்படிங்கிற சீரியலில் ஸ்டூடெண்ட்டாக அறிமுகமானேன். அப்புறம் கனாகாணும் காலங்கள் கல்லூரியின் கதையில் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகி அப்படி இருந்துச்சு இந்த பயணம். இப்போ இன்றைக்கி ரப்பர் பந்து மாதிரி ஒரு நல்ல படம் நடித்து இந்த விருது வாங்குறதுக்கு முதல்ல நம்மளை ஒரு செலக்ட் பண்ணியிருப்பார்ல கனாகாணும் காலங்கள் ஆடிஷனில், ரமணன் சார். சார் ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி எனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக என் கூடயே இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் அந்த ஆடிஷன் அப்போ நமக்கு ஒரு ஃபோன் வரும், அந்த ஃபோனை மிஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு புரோட்டா கடை வைக்கணும்னு ரொம்ப ஆசை, நான் புரோட்டா கடை தான் வச்சுருந்துருப்பேன். அந்த ஃபோன்னால் இங்கே வந்துட்டேன் நான். அந்த ஃபோன் வந்து ரவிக்குமார் சார் பண்ணார், நீங்கள் உடனே கிளம்புங்க, நாளைக்கு இங்கே வந்து அடுத்த கட்டம் அந்த ஆடிஷன் நடக்குது, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாரு. அவர் ரொம்ப முக்கியமானவர், அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ரவி சாருக்கு. அப்புறம் கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடத்தை இயக்குனர் ஜெரால் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் தான் வந்து முதல் நமக்கு ஒரு பெரிய கதாபாத்திரம் கொடுத்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கார். அப்புறம் இது வரைக்கும் இப்போவும் இனிமேலும் எனக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்க அத்தனை இயக்குநர்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. எல்லாருமே நண்பர்களாயிட்டாங்க. லப்பர் பந்து ப்ரொடியூசர்ஸ், பிரின்ஸ் பிக்சர்ஸ், லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் ரொம்ப நன்றி. இங்கே நான் தான் கிங்கு ப்ரொடியூசர் அன்புச்செழியன் சார், சுஷ்மிதா அன்புச்செழியன் மேம், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நேற்று அப்பா பிறந்த நாள், இன்றைக்கி நம்ம விருது வாங்கியிருக்கோம். அப்பாவுக்கு இதை அன்பளிப்பாக கொடுக்குறேன். எங்கள் அப்பா வந்து பயங்கர ஃப்ரெண்டு. நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன். நான் லவ் பண்ணேன்னு போய் என் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லலை. நம்ம லவ் பண்ண யார்கிட்ட சொல்லுவோம்? ஃப்ரெண்டுகிட்ட தானே சொல்லுவோம். நான் நேராக போய் எங்கள் அப்பாட்ட தான் சொன்னேன். 2ஆவது நாளே சொன்னேன், அவர் 3ஆவது நாளே வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார். அந்த அளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்டு எங்கள் அப்பா. அப்பா அம்மா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ரெங்கநாதன், அம்மா சாந்தி. அவங்க நன்றிலாம் சொன்னால் அடி விழுகும். ஓகே. அப்புறம் என் ஒய்ஃப் வந்திருக்காங்க. அதாவது அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு நன்றி சொல்லணும்னா வீட்டில் மிதி விழுங்க, அப்படிலாம் இல்லை. ஒரு உண்மையான ரீசன் இருக்குது. நீ சொல்லாமே இருந்திருக்கலாம். இல்லை வச்சா என்னன்னா, இந்த கனாகாணும் காலங்கள் ஆடிஷன் போகிறதுக்கு ஒரு 15 எபிசோடு பார்த்து 15 கேள்விக்கு பதில் எழுதி போடுறேன். நம்ம எங்கே, நம்ம ஊரை சுற்றிக்கிட்டு இருப்போம், கிரிக்கெட் ஆடிக்கிட்டு தெரியும். அப்போ அந்த பிள்ளை தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து 15 எபிசோடு எனக்காக உட்காந்து 15 கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணி அந்த கார்டில் தான் நான் இங்கே நிற்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. லவ் யூ. என் பாப்பா கையல் யாழ்னிலாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அக்காவுக்கு ரொம்ப நன்றி. பாலசரண்யா பயங்கர ஃப்ரெண்டாக இன்றைக்கும் எனக்கு பெரிய சப்போர்ட்டு. ஸோ ரொம்ப நாள் இப்படி ஒரு மேடை கிடச்சி இத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும்னு நீங்கள் ஆர்சிபிக்கு 18 நமக்கு 12ன்ற மாதிரி காத்துட்டு இருந்தேன். இந்த ஒரு நன்றிகளெல்லாம் பதிவு பண்ணுறதுக்கு இந்த தருணத்தை அமைச்சு கொடுத்த, இந்த மேடையை கொடுத்த, இந்த விருதை கொடுத்த, இந்த மிகச்சிறந்த விருதை கொடுத்த விகடன் குழுமத்துக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி, மகிழ்ச்சி. 13 வருஷமும் எத்தனையோ நாள் தனியாக பேசி பார்த்துருப்போம், கண்ணாடி பண்ணி பேசி பார்த்துருப்போம். ஒரு நாள் இந்த மாதிரி மேடையில் அவார்டோட பேசலாமான்னு, அதுதான் நீங்கள் எல்லார் பேரையும் சொல்லும் போது எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னைக்குமே நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். பத நான் இருந்தேன். சூப்பர் மச்சான், வெரி வெரி ஹாப்பி. மகிழ்ச்சி மிச்சி. ஈஸ்வர் சார் நீங்கள் உட்காந்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாலசரவணன் சார், இப்போ உங்களுக்காக இந்த ஸ்க்ரீன்ல வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபா வரப்போகுது. நீங்க பாட்டு காமெடி பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. இப்போதான் நல்ல நகைச்சுவை நடிகர் விருதெல்லாம் கொடுத்தீங்க. இது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் எங்களுக்கும் தெரியும். அதனால இது இப்போ உங்களுக்கு போட்டோ ஒன்றாக வரப்போகுது. இங்க இருக்கிற நபருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா? ஓகேங்களா? இந்த பாலசரவணனுக்கு என்ன சொல்லணும்?
நம்பிக்கையாக நடிச்சுட்டே இரு, இன்னும் ஒரு 10 வருஷத்துல உனக்கு ஆனந்த விகடன் விருது கிடைக்கும். சூப்பர். அடுத்தது இவனுக்கும் அதே தான். 9 இயர்ஸா மாத்தி இல்லை மச்சான், ஒரு 9 இயர்ஸில் ரப்பர் பந்து படம் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். சூப்பர். அடுத்தது இவன் வந்து எனக்கு இவன் பேரு பீட, ஆனா எனக்கு பயங்கர ராசிக்காரங்க அவன். இந்த கேரக்டர் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிச்சு. நண்பன் எஸ்யூ அருண்குமாருக்கு ரொம்ப நன்றி. நாங்களாம் ஒரே தெரு. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்த போது பண்ணையாரம்பத்தினி ஷார்ட் ஃபிலிமில் வந்து நம்ம நடிச்சிருந்தோம். அப்போ அந்த கேரக்டர் இல்லை, ஃபியூச்சர் ஃபிலிமில் எனக்காக எழுதுனான் அந்த கேரக்டரை நண்பன் எஸ்யூ அருண். அவனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இவருக்கு என்ன சொல்றது, நீயாவே யாருக்காக அவனை மாத்திக்காத. சூப்பர். அடுத்த படம் இவன் கொஞ்சம் இது ஆக்சுவலி என்ன எனக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? இது நான் சொல்லட்டுமா, மறந்துட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சது நிறைய இருக்கு, நான் சொல்றேன். நான் எஸ்கே ப்ரோ என்ன வந்து என்னது அந்த லோகோ பார்த்தா பிடிச்சிருவேன். விகடன் இப்ப எடுத்ததா? மச்சான் இப்ப எப்படி மச்சான் சட்ட கலர்லாம் மாறும்? என்ன சாரி மச்சான், கொஞ்சம் இப்ப எடுத்தது இப்ப உடனே போட்டா ஒரு நர்வஸ் மச்சான். லாஸ்ட் இயர் நாமினீஸ்ல இருந்தீங்க. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட்டா? அந்த வருஷத்தோட விருதுகள் யார் யாருக்கு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் பரவாயில்ல, கை தட்டுறதுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விருது வாங்கும்போது உட்கார்ந்து கை தட்டி ஒரு நாள் அந்த மேடையில் நான் நிப்பேனோ அப்படின்ற ஒரு கண்கள் இருக்கு அதுல. இந்த பாலசரவணனுக்கு, சென்ற ஆண்டன் பாலசரவணனுக்கு இப்ப என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? விருது வாங்கிட்ட, இதை தக்க வச்சுக்க, இன்னும் நம்பிக்கையாக ஓடு, இன்னும் உழைச்சிக்கிட்டே இரு. வாழ்வியல் சார்ந்து நல்ல கதாபாத்திரங்களாக நடி. சூப்பர் சூப்பர். மீண்டும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு பாலசரவணன். அழகான ஒரு பாதையில் போய்கிட்டே இருக்கீங்க, அப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. நிறைய கைத்தட்டல், நிறைய விசில்கள், நிறைய விருதுகள் உங்களை வந்து சேரட்டும். நன்றி. ரொம்ப நன்றிக்கா. உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் எனக்கு எப்பயுமே சொல்லுவீங்க நீ நல்ல ஒரு இடத்துக்கு வருவேன்னு. உங்களுடைய பாராட்டுக்கு ரொம்ப நன்றிக்கா. மச்சான், லவ் யூ மச்சான். யூ ஆர் ஆல்வேஸ் மை பிக் சப்போர்ட் மச்சான். உண்மையிலே சந்தோஷம். ஏன்னா நகைச்சுவை நடிகர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் விருது வாங்குறீங்க. அதை தாண்டி நம்ம வெப் சீரிஸ் பற்றி பேசுகிறப்போ மிரட்டலாம் நீங்கள் நடிச்சதாக இருக்கட்டும், இல்லை குணச்சித்திர கதாபாத்திரம் பண்ணதாக இருக்கட்டும், கொடுக்குற கேரக்டரை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமாக இருக்குது. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய கைத்தட்டல் மச்சான். ரொம்ப நன்றி மச்சான். வாய்ப்புக்கு நன்றி, விகடனுக்கு நன்றி.